ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்டிசி அப்ளிகேஷன் எப்படி மொபைலில் பயன்படுத்துவது எப்படி அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ மூலியமாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எஸ்டிசி அப்ளிகேஷன் சவுதி அரேபியாவில் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேம் நம்ம நாட்டில் எப்படி பேடிஎம் ஃபோன்பே அப்ளிகேஷன் அதே போல் தான் இந்த எஸ்டிசி அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து ரொம்ப சுலமாக மொபைல் ரீசார்ஜ் ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம வந்து பே பண்ணிக்க முடியும். அதே போல் லோக்கல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ரொம்ப சுலமாக பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த அப்ளிகேஷன் யாரெல்லாம் பயன்படுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து எஸ்டிசி சிம் பயன்படுத்துகிறவங்க மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுத்த முடியும். மொபைலி, வெர்ஜின் இவங்களாம் வந்து இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுத்த முடியாது. இனி வரப்போகிற காலங்களில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து எஸ்டிசி கஸ்டமர் மட்டும் இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் அல்லது ஐஃபோன் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய இலவசமான அப்ளிகேஷன் தான். நீங்கள் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு கோடு போகும். அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதே போல் இக்காமா நம்பர்லாம் கேட்பாங்க. நீங்கள் அதை என்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போதைக்கு வந்து என்னென்னா ஒரு பாஸ்வேர்டுக்கு செட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது நம்ம நாட்டில் எப்படி எம்பின் சொல்லிட்டு ஒரு 6 டிஜிட்டல் நம்பர் செட் பண்ணுவோம், அதே போல் இங்கேயும் அதே ஒரு 6 நம்பர் வந்து நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் கேமரா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு. இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப சேஃப்டியான அப்ளிகேஷன். உதாரணத்துக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம மொபைலில் கூட ரெக்கார்டோட பண்ண முடியல. நான் ஏற்கனவே வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து வந்தபோது நான் அப்ளிகேஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். அதில் வந்து ஒன்றுமே ஸ்க்ரீனில் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைலில் வந்து ரெக்கார்டோட பண்ண முடியாது. ஸோ நான் வேறு ஒரு மொபைல்லேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். அதாவது கேமரா ஓப்பன் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் மணி, ஆட் மணின்னு இருக்கும். கீழே வந்து எஸ்டிசி ஸ்டோர்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் மொபைலில் ரீசார்ஜ் பண்ணுறதா எஸ்டிசி நம்பருக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி பணம் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து சென்ட் மணிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் ஏ ஃப்ரெண்டுன்னு இருக்கும், சென்ட் டு ஏ ஃப்ரெண்ட் இருக்கும். அதே போல் லோக்கல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து யாருக்கு வேணாலும் நீங்கள் பணம் அனுப்புகிறதா அனுப்பிக்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதில் எப்படி பணம் ஆட் பண்ணுறது எப்படின்னா, இதில் வந்து நம்ம நாடு மாதிரி ரொம்ப சுலபமாலாம் வந்து ஆட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து வைக்கலை. இதில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு எப்படின்னா, பணம் ஆட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து அந்த ஆட் மணிங்கிறது நீங்கள் டச் பண்ணும்போது ஒரு உங்கள் பேர் போட்டு அதே போல் ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போட்டு அது ஒன் செகண்ட் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அரேப் நேஷ்னல் பேங்க்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதில் வந்து அந்த நம்பருக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து சென்ட் பண்ண சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட வந்து அல்ட்ரா ஜியோ என்சிபியோ இருக்கும்போது நீங்கள் அந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த எஸ்டிசி அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி பண்ணால் தான் உங்கள் எஸ்டிசி அப்ளிகேஷன் வந்து பணம் வந்து சேர்க்க முடியும். அந்த மாதிரி முறையில் தான் வந்து சேர்க்க வச்சுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான வழி தான். நம்ம நாடு மாதிரி ரொம்ப சுலபமாலாம் வந்து ஆட் பண்ணுற மாதிரி மணி ஆட் பண்ணுற மாதிரி வசதியில் அது வந்து கொஞ்சம் குறைன்னு தான் சொல்ல முடியும். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, சொல்லித்தரேன். ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.